இந்திய தமிழ்நாட்டு மீனவர்களுடைய வருகை என்பது அண்மை காலங்களில் கொஞ்சம் அதிகரித்திருக்கின்றது. கடந்த காலங்களில் இவர்கள் வாரத்துக்கு 3 நாட்கள் மாத்திரம் வருகின்றார்கள். இப்பொழுது 7 நாட்களும் வருவதற்காக முயற்சிக்கின்றார்கள். அவர்கள் வருகையின் போது நாங்கள் தொடர்ச்சியாக கூறி வருவது போன்று இவர்கள் எங்களுடைய கடலில் இருக்கின்ற மீன்களை மாத்திரமல்ல கடல் வளத்தையே நாசம் செய்கின்ற வேலையை செய்கின்றார்கள். அப்ப இந்த வேலை என்பது நாளைய தலைமுறையினருக்கே இந்த கடல் வளமே இல்லாது போகின்ற செயற்பாட்டையே இந்திய தமிழ்நாட்டு மீனவர்களால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது என்பது யாராலும் மறுதளிக்க முடியாத ஒரு விடயம். அதனால் தயவு செய்து நாங்கள் இந்திய தமிழ்நாட்டு மீனவர்களிடம் கேட்டுக்கொள்வது, இந்திய தமிழ்நாட்டு முதல்வரிடம் கேட்டுக்கொள்வது, எங்களுடைய கடல் பரப்பை எல்லைகளை மீற வேண்டாம். உங்களுக்கு அந்த உரிமை கிடையாது. ஏனென்றால் நீங்கள் பக்கத்தில் இருக்கின்ற கேரளாவில் இருக்கின்ற கடற்கரைக்கு செல்ல மாட்டேன் என்கின்றீர்கள், பக்கத்தில் இருக்கின்ற ஆந்திரா பிரதேசத்துக்கு செல்ல மாட்டேன் என்கின்றீர்கள். அதே போன்று பக்கத்தில் இருக்கின்ற நாடான பாகிஸ்தானுக்கு போகின்றீர்களா? இல்லை, அங்கு இதுவும் போறதில்லை. ஆனால் எங்களுக்கு கடல் பரப்புக்கு வந்து எங்களுடைய மீனவர்களுடைய வள்ளங்கள் வலைகள் அனைத்தையும் அறுத்தெடுத்து விட்டு எங்களுடைய மீன்களையும் கொள்ளை அடைத்துக் கொண்டு போற வழியில் சொல்லிக் கொண்டு போகின்றீர்கள். தொப்புள் கூடையும் உறவு கிடையாது. அதாவது அபகரான போலியான பித்தலாட்டமான விளையாட்டுகளின் மூலமாக இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது. அதனால் நாங்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றோம், எங்களுக்கு மீனவர்கள் மீதோ அல்லது இந்திய தமிழ்நாட்டின் மீதோ தமிழ்நாட்டில் இருக்கின்ற தலைவர்கள் மீதோ எந்த விதமான கோப தாபங்களோ கிடையாது. ஆனால் இந்திய மீனவர்களில் ஒரு சில மீனவர்கள் இந்த சுருக்கு வலையை பயன்படுத்துகின்றவர்கள், இந்த ரோல்கள் மூலமாக பயன்படுத்தி எங்களுடைய கடல் வளத்தை நாசமாக்குகின்றவர்கள், அவர்களுக்கே நாங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கின்றோமே தவிர, நான் இந்தியாவுக்கு வந்த பொழுது இந்தியாவில் இருக்கின்ற மீனவர்கள் சொல்லுகின்றார்கள், அங்கு இருக்கின்ற புத்திஜீவிகள் சொல்லுகின்றார்கள், அனைவராலும் தேடி பார்க்கின்ற பொழுது வேறு எதுவுமில்லை, இந்திய தமிழ்நாட்டு மீனவர்கள் வருகையின் பொழுது எங்களுடைய கடல் வளம் நாசமாக்கப்படுவதை அவர்கள் கண்ணால் நேரில் கண்டிருக்கின்றார்கள். நாங்கள் இந்திய தமிழ்நாட்டு மீனவர்களிடம் கேட்டுக்கொள்வது வேறு எதுவுமல்ல, உங்களை நாங்கள் கைது செய்யவும் தேவையில்லை, நீங்கள் எங்களுடைய கடல் எல்லையை மீற வேண்டாம். இது இன்னொரு நாட்டினுடைய கடல் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள்.